ஹாய் கைஸ், நம்ம ராம்நாடு உத்திரகோசமங்கையில் இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ மங்களநாதர் திருக்கோயிலுக்கு தான் நாம விசிட் பண்ணியிருந்தோம். உத்திரகோசமங்கை அப்படின்ற பேருக்கான காரணம் பார்க்குறப்ப உத்திரம் அப்படின்னா உபதேசம் பண்றதுன்னு அர்த்தம், கோசம் அப்படின்னா ரகசியம்னு அர்த்தம். இதுல மங்கை அப்படின்றது பார்வதி தேவியை குறிக்குது, மங்களநாதர் அப்படின்றது சிவபெருமான குறிக்குது. இது சிவபெருமான் பார்வதிக்கு வேத ரகசியங்களை எடுத்துரைத்த இடம், அதனாலேயே உத்திரகோச மங்கை அப்படின்ற பேர் வந்திருக்குது. இந்த கோயிலுக்கு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற வழக்கத்தின்படி இது உலகில் தோன்றிய முதல் சிவன் கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. செகண்ட் பாயிண்ட் உலக புகழ்பெற்ற மரகத நடராஜர் சிலை இங்க தான் இருக்கு. இது பச்சை மாணிக்க கற்களால் செய்யப்பட்ட சிலை. வருஷம் ஃபுல்லா இது சந்தனத்தால மறைச்சு வச்சிருப்பாங்க. ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான் இதோட முழு வடிவம் தெரிய வரும். தேர்ட் பாயிண்ட் இந்த கோவில் 3000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த் பாயிண்ட் சிவபெருமான் மாணிக்க வாசகருக்காக 10,000 முனிவர்களோட முனிவர் கோலத்திலேயே இங்க காட்சி அளிச்சிருக்காங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் உலகத்தின் இதயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தில்லை சிதம்பரம் கோவிலுக்கு முன்பே இது தோன்றியது. அதனால இந்த உத்தரவாசம் அங்கேக்கு ஆதி சிதம்பரம் அப்படின்ற இன்னொரு பேருமே இருக்கு. அருள்மிகு ஸ்ரீ மங்களநாதர் திருக்கோயிலுக்கு வரதுக்கு ஒரு சில டீடைல் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. நம்ம ராம்நாட்ல இருந்து இந்த கோவிலுக்கு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆகும். ராம்நாடு அச்சுந்தவயல் ஈசிஆர்ல இருந்து நேரா ஒரே ரோடு தான், ஒரு 10 கிலோமீட்டருக்கு. ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா போர்டு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு 7 கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருங்க. அதோட எண்ட்லயுமே டாப் போர்டு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே வழியில கொஞ்ச தூரம் போனீங்க அப்படின்னா அருள்மிகு ஸ்ரீ மங்களநாதர் திருக்கோவில் உங்களுக்கு ரீச் ஆயிரும். வெளியூர்ல இருந்து ராமேஸ்வரம் சுற்றுலா வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரைட் எடுத்தீங்க அப்படின்னா 7 கிலோமீட்டர் தான். வாழ்நாளில் ஒரு முறையாவது இங்க வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.